கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருந்தார், நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படியாக ஆண்டவராகிய தேவன் கடந்த காலங்களிலெல்லாம் நம்மை வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக அவர் இருந்து இந்த ஓய்வு நாளின் காலையில் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து சேரும்படியாக அவர் செய்திருக்கிற பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். இன்று தாம்பரம் தமிழ் சபையிலே பேச வேண்டும் என்று இல்லை, ஆங்கிலத்திலே பேசுவதாக இருந்தது. அவர் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதெல்லாம் நான் இந்தியாவிலையோ இன்டர்நேஷ்னல் எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருப்பேன். அதில் ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப். நான் இங்கிலீஷ் வச்சு நினச்சிட்டு எல்லாத்தையும் இங்கிலீஷில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ காலையில் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் தமிழில் பேசணும். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் என்றும் தாவீது சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிப்போம். உலகம் ஒரு இக்கட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அடுத்த 6 ஆண்டுகள், செகண்ட் ஹாஃப், ஜூலை முதல் வரப்போகிற இந்த மாதங்கள் எப்படி இருக்க போகிறது என்று யாருக்கும் தெரியாது. உலக பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வது அமெரிக்க தேசம். அமெரிக்காவிலே ஏற்படுகிற மாறுதல்கள் போன வாரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். டொனால்ட் ட்ரம்ப்பும் எலன் மஸ்கும் 2 பேரும் எதிரிகள் ஆயிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அமெரிக்கா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படிக்கிறவர்களாக இருந்தால் நன்றாக தெரியும், ஞாயிறு கட்டாய ஆசரிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வேண்டும். இதுதான் மேஜர் சைன். அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் ஞாயிறு கட்டாய ஆசரிப்பு வருவதில்லை. அப்படியானால் 7ஆம் நாள் அது திருச்சபை இந்த சத்தியத்தை கிட்டத்தட்ட 170 வருடங்களாக உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வீழ்ச்சி இப்பொழுது வரப்போகிறதோ என்கிற சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் அன்றைய காலங்களில் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி படித்த மாதிரி இந்த காலங்களில் இருக்கிறவங்க நம்ம படிக்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும்படியாக இந்த நாளிலே நம்மோடு கூட அவர் பேசுவார். எல்என்ஜி சொல்றாங்க, nothing is so close to the heart of God as his church. இந்த திருச்சபை போல தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான சபை வேறொன்றும் இல்லை. போராடி கொண்டிருக்கிற ஒரு சபை. இந்த போராட்டத்திலேயே இந்த சபை ஒருவேளை மூழ்கி விடுமா என்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு வார்த்தையும் சொல்ல விரும்புகிறேன். எல்என்ஜி சொல்றாங்க, this church militant will become church triumphant. போராடி கொண்டிருக்கிற இந்த சபை வெற்றி பெற்ற ஒரு சபையாய் மாறும். அப்படியாக அந்த தேவனாகிய ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசித்து இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்திலே கூடியிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் புதுபலன் அடையும்படியாக அவர் நம் மத்தியிலே பேசுவார். அவருடைய சிந்தனைக்குள் நாம் என்றென்றும் இருக்கிறோம். நம்மை அவருடைய கரங்களிலே ஏந்த மாத்திரம் இல்லை, அவருடைய உள்ளத்திலே நம்மை ஏந்தி இருக்கிறார். அந்த இயேசுவானவர் இந்த நாளிலே அவரை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் திறக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுவாராக, மறைபொருள்களை வெளிப்படுத்துவாராக,
பரலோகத்தின் தேவனின் சிங்காசனத்தின் வாசலிலே நாங்கள் வந்து நிற்கும்படியாய் எங்களுடைய உள்ளங்களை உயர்த்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாய் சுற்றித் திரிந்து தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும் காலங்களிலே அவர் ஜனங்களோடு கூட பேசினார். அப்படி பேசும்பொழுது ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்தி சொன்னார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் இப்படியாக சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் அநேக முறை படித்திருக்க கூடும். இதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, as long as I am in the world, I am the light of the world. நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் தான் உலகத்துக்கு ஒளி. அப்போ ஒரு கேள்வி மறைமுகமாக வருகிறது. நீங்க போயிட்டா, as long as I am in the world, I am the light of the world. சரி, உங்களுடைய ஊழியத்தை முடித்து நீங்கள் பரமேறி சென்று விடுகிறீர்கள். அதற்கு பின்பு அந்த ஒளி என்ன ஆயிற்று? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லிவிட்டு செல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எந்த ஒரு தேவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறாரோ அவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் போறேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இனி இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் என் பிரதிநிதிகளாய், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த காலையில், இந்த ஓய்வு நாளிலே நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படியாக சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே நமக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. நாம் நம் சபை ஒளியாய் இருக்கிறதா? Am I giving light to this world? இந்த உலகத்திற்கு நான் ஒளி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய சபை, என் குடும்பம் ஒளி கொடுக்கும் குடும்பமாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் நீங்கள் ஒளி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று அவர் ஆசீர்வதித்து சென்று விட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் ஒளி கொடுக்கும் பாக்கியத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் சொல்லுகிறார். We believe in God's word. அப்படியாக இந்த காலையில் நீங்களும் நானும் ஒளியாக இருக்கிறோம். எப்படி நாம் ஒளியாக இருக்கிறோம்? இந்த ஒளிக்கு கடைசியிலே வரப்போகிற சோதனை என்ன? போராடி கொண்டிருக்கிற இந்த சபை எப்படி வெற்றி பெற்ற சபையாக இருக்கும் என்பதை அறியும்படியாக இந்த காலை வேளையில என்னோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். வேதத்திலே மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்று இந்த திருச்சபையால் உலகத்திற்கு போதிக்கப்படுகிற ஒரு அதிகாரம் தான் ரெவலேஷன் சாப்டர் 12. உண்மையான திருச்சபை எது என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி ஒளியாய் இருக்க போகிறோம் என்பதை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. 12:1 அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. இந்த வானத்தில் என்பது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பரலோகத்தை குறிக்கிறது. ஒரு பெரிய அடையாளத்தை அல்லது ஒரு எதிர்கால சத்தியத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய தேவன் யோவான் பக்தனுக்கு கொடுக்கிறார். எதிர்காலத்திலே பரலோகத்திலே கூடி வரப்போகிற ஜனங்கள், தேவனுடைய சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கும் என்பதோடு கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு பெரிய அடையாளம் பரலோகத்தில் காணப்பட்டது. வாசிங்க. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள்.
அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. எழுதியும் இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி இருக்கிற 17ஆம் வசனம் வரை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று பார்த்தால் 2 மிக முக்கியமான கதாபாத்திரங்களை அங்கு பார்க்க முடியும். ஒன்று, இந்த பரலோகத்திலே யோவானுக்கு ஆண்டவராகிய தேவன் காண்பித்த ஸ்திரீ. இன்னொன்று, இந்த ஸ்திரீயை துரத்திக் கொண்டே இருக்கிற வலு சர்ப்பம், பழைய பாம்பு, சாத்தான். இந்த 12ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு, இந்த 17 வசனங்களை நீங்க வாசிக்க சொன்னா இந்த ஸ்திரீ என்கிற இந்த பெண்மணியை பழைய பெரிய பாம்பாகிய வலு சர்ப்பம் துரத்தி யுத்தம் செய்வதை பார்க்க முடியும். இந்த அதிகாரம் முழுவதும் there is a war, ஒரு யுத்தம் நடைபெறுகிற ஒரு அதிகாரம். இந்த யுத்தம் ஏற்படுகிற இந்த அதிகாரத்திலிருந்து தேவன் உலகத்திற்கு சொல்லும்படியாய் ஒரு சபையை எடுத்து வைக்கிறார். The glorious Seventh Day Adventist Church. என்னடா அது, நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஆனால் குளோரியஸ் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் செவன்த் டே சர்ச்சில் மட்டும் பேசுகிற ஸ்பீக்கர் கிடையாது. ஏராளமான ஞாயிற்றுக்கிழமை சபைகளிலே பேசுகிறவன். அங்கேயும் போய் சொல்லுவது ஒன்று தான், the Seventh Day Adventist Church is God's church. கிறிஸ்துவ அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் விட தேவனுக்கு இந்த சபையின் மீது பக்தி வைராக்கியம் இருக்கிறது. பரலோகத்திலே வரப்போகிற ஒரு சபையை பற்றி சொல்லப்படுகிற வசனம் இந்த முதல் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லா வசனத்தையும் வாசிச்சு போனால் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஸ்திரீ சபையை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீ என்னும் சபையை ஆண்டவர் யோவானுக்கு காண்பிக்கிறார். முன்கூட்டியே பரலோகத்தில் இருக்கும் சபையை காண்பிக்கிறார். ரெவலேஷன் 12 இந்த 12ஆம் அதிகாரத்தில் வுமன் டிராகன் ரெண்டையும் மாற்றி மாற்றி பார்க்கலாம். இதுக்கு வேற ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கலாம். அழகாக சித்தரிக்கப்படுகிற பெண் என்கிற ஸ்திரீ பியூட்டி. எப்பொழுது பார்த்தாலும் இந்த ஸ்திரீ என்கிற சபையை துரத்தி துரத்தி சண்டை போடுகிற வலு சர்ப்பம், பழைய பாம்பு. இந்த ரெண்டுக்கும் 12ஆம் அதிகாரம் முழுவதும் சண்டை நடந்துட்டே இருக்கும். சண்டையினுடைய முடிவு என்ன என்பதுதான் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். சண்டை எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் கிளைமேக்ஸ் என்ன? இது எப்படி முடியும்? பரலோகத்தில் ஆரம்பமான யுத்தம் இது எப்படி முடியும்? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமான யுத்தம் இது எப்படி முடியும்? சரியான சபையில் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகன். 12ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறது. அப்படியானால் ஸ்திரீ என்னும் சபை சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை அணிந்து கொண்டே இந்த ஸ்திரீ என்னும் சபை சந்திரனின் மீது நின்று கொண்டிருந்தாள். நல்ல ஒரு திங்கிங் பண்ணிங்க. நான் இந்த நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் பவர் பாயிண்ட்லாம் போட்டு, ஏற்று கூட ஒருத்தர் கேட்டார், பவர் பாயிண்ட்லாம் போட்டு பிரசங்கம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. இல்லை, ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்பனை திறனை கொடுக்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீ, மிகவும் அழகான ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ சூரியனையே தன்னுடைய ஆடையாக அவள் அணிந்திருக்கிறாள். அப்படின்னா எவ்வளவு குளோரியஸா அந்த பெண்மணி இருப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மகிமை நிறைந்ததாக அந்த சபை இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஸ்ரீ மீன்ஸ் சர்ச்.
சரி, சூரியனை மட்டும் அணிந்திருந்தா பத்தாது, எங்க நின்று கொண்டிருக்கிறாள்? சந்திரனின் மீது நின்று கொண்டிருக்கிறாள். அப்பா, அப்போ இந்த ஸ்திரீ என்னும் சபை சூரியனை அணிந்து சந்திரன் மீது நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்திரீயின் தலையில ஒரு கிரீடம், கிரவுன். கேள்வி, கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? யாருக்கு வைப்பாங்க கிரீடம்? ராஜா, ராணி அல்லது வெற்றி பெற்றவர்கள். Those who stand on the victory podium. அப்போ வெற்றி பெற்ற ஒரு சபையாய் இந்த சபை தன்னுடைய தலையிலே கிரீடத்தை வைத்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த கிரீடத்திலே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த சபையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய தேவன் தரிசனமாய் யோவானுக்கு காண்பிக்கிறார். யோவான் இந்த காட்சியை பார்க்கிறான். ஒரு பெண் மகிமையோடு சூரியனை அணிந்து சந்திரன் மீது நின்று தலையிலே கிரீடத்திலே 12 பிரகாசிக்கிற நட்சத்திரங்களோடு நின்று கொண்டிருக்கிற காட்சி காட்டப்படுகிறது. பரலோகத்திற்கு போக போகிற சபையின் குணத்தை அது சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே தாம்பரம் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே அமர்ந்திருந்து இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 3 நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 3க்கு பொதுவானது என்ன? 3க்கும் பொதுவானது என்ன? லைட், வெளிச்சம். அப்போ ஆண்டவராகிய தேவன் பரலோகத்தில் இந்த சூரியனை அணிந்து சந்திரன் மீது நின்று கொண்டிருக்கிற கிரீடத்தை வைத்து நட்சத்திரத்தோடு இருக்கிற இந்த பெண்மணி என்கிற சபை வெற்றி பெற்ற ஒரு சபையாய் காண்பிக்கிறார். பிரைஸ் காட். இந்த காலையில தோற்பதற்காக நீங்களும் நானும் வரல. ஒரு சவால், ஒரு போட்டி. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த சவாலில் தேவன் ஒரு வெற்றி பெற்ற சபையை வைத்திருப்பார் என்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் காட்டுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று நீங்களும் நானும் தாம்பரம் சபையிலே அமர்ந்திருந்து இதை பின்னோக்கி படிக்கிறோம். ஆனால் இனி நடக்க போக வேண்டிய சம்பவம். சூரிய சந்திர நட்சத்திரம், லைட் சர்ச், ஒரு ஒளியின் சபை. இந்த வெளி சர்ச்சில் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். லைட் சர்ச் அப்படின்னு பேர் வச்சிருவாங்க. ஆன்லைனில் போதா? சரி, நான் பேர் சொல்லல. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு சண்டே சர்ச்சில் பேசுகிறேன். நைட், ரொம்ப ஃபேமஸ் சர்ச். நம்ம பெரிய பெரிய மியூசிக் டைரக்டருக்கு எல்லாம் அங்கே வருவாங்க. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இதுதான் சப்ஜெக்ட். பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் எமோஷனாகி ஒரே அழுது மெம்பர்ஸ் எல்லாம். ஏன்னா அப்படியே நான் பிரசங்கத்தை முடிச்சு மேடையிலேருந்து இறங்கி அப்படியே பாஸ்டருடைய ரூம்குள்ளே வெளியே போயிருந்த உடனே பயங்கர சண்டை சர்ச்சில். சேரெல்லாம் எடுத்து அடித்து உடைச்சி 2 குரூப். சப்ஜெக்ட் என்ன? சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், this is a light church, ஒளியின் சபை. ஏன் சொன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் இந்த சர்ச்சுக்கு கொடுத்திருக்கார் ஆண்டவர். என்னோடு கூட சேர்ந்து தொடர்ந்து நாம் படிக்கும்படியாக இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், praise the Lord, நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் இந்த ஸ்திரீ என்னும் சபை சூரியனை அணிந்திருக்கிறாள் என்று சொன்ன என்ன சூரியன்? நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்துவை அணிந்திருக்கிறாள். ஆண்டவராய் இயேசு என்னும் நீதியின் சூரியன். இது SON சன் இல்ல,
இது SUN, சன், சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் சூரியனாயிருக்கிற கிறிஸ்துவை அவள் அணிந்திருக்கிறாள். அப்ப பரலோகத்திற்கு ஒரு சபை வரணும்னு சொன்னா, அந்த பரலோகத்தின் சபையில நீங்களும் நானும் மெம்பரா இருக்கணும் சொன்னா சூரியனை அணிந்திருக்க வேண்டும். பாவம் என்னும் கரைகளை களைந்து நீதியின் சூரியனாயிருக்கிற கிறிஸ்துவை யார் அணிந்திருக்கிறீர்களோ அவர்கள் எதிர்காலத்தில் இந்த பரலோக சபையிலே இருப்பீர்கள். அப்போ நமக்கு தேவை சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் சூரியன் அவசியம். ஒருவேளை ஏதாவது சர்ச்சு நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஜீசஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பிரச்சனை வரும். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் என்று சொன்னால் நீங்க பரலோகத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் you need Jesus, the son of righteousness. இயேசு இல்லாமல் பரலோகம் இல்லை. அடுத்தது எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்கு இடும் நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அப்படியானால் நீதியின் சூரியன் என்பது நீதியாயிருக்கிற கர்த்தரின் அடையாளம். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணிந்திருந்தால் பரலோகத்தில் இருப்பீர்கள். சரி, இந்த நீதியின் சூரியன் எப்படி போடுறது? நீங்க ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நிறைய படிக்கணும். இங்கே சில முன்னோடிகளெல்லாம் காலையில் வந்தோடனே சேவல் ஸ்கூலில் சப்தம் கேட்டுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சண்முகநாதன் ஐயா, ஆல்பர்ட் சகரியா, பாஸ்டர் ஆல்பர்ட் சகரியா, அவங்களோட எங்கள் அப்பா மிஸ்ஸஸ் கமலா ஜெகதீசன் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு உட்காந்து நாங்கள் படித்தோன்னா 3 நாள் 4 நாள் நைட்டெல்லாம் ஓடும் சப்ஜெக்ட். இன்னைக்கு எனக்கு நிறைய கேள்விக்கு பதில் கிடையாது. நான் கேட்குற கேள்வி நான் தேடுறேன், கண்டுபிடிக்கிறேன், படிக்கிறேன், இன்னும் எனக்கு ஆன்சர் இல்லை. கிறிஸ்துவ அருமையானவர்களே, இந்த நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்துவை எப்படி அணிந்து கொள்வது? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கலாத்தியர் 3:70. How do we put on Jesus Christ, the son of righteousness? அவர் எப்படி போடுறது? நல்ல பேருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுவோம் have put on Christ. அப்ப ஞானஸ்நானம் என்கிற அனுபவத்திற்குள் நீங்கள் கடந்து செல்லும் போது நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். திருச்சபைக்கு முன்பும் உலகத்திற்கு முன்பும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று உங்களுடைய சபை போதகர் மூலமாக தண்ணீருக்குள் மூழ்கி கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்து அவரோடு கூட நீங்கள் உயிர்த்தெழும் பொழுது நீங்கள் நீதியின் சூரியனாயிருக்கிற கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய பெயர் உடனடியாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. Your name is written in the book of life. பரலோகத்தில் ஒரு புக் இருக்கு, அதில் எழுதப்படுது. நம்மளுடைய பெயர் எழுதப்பட்டதா? அந்த எழுதப்பட்ட பெயர் நிலைத்திருக்கணும். அது இன்னொரு ஸ்டடி. ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஆஃப் பேப்டிசம், டோட்டல் சரண்டர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையே உங்களில் இருக்க கடவுள். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இந்த காலையில் இந்த பரலோகத்தில் காட்டப்பட்ட இந்த சபையில் நீங்களும் நானும் நிற்போமா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக கொண்டு கொடுப்பது இந்த சத்தியத்தில் நான் நீதியின் சூரியனை தரித்திருக்கிறேனா? கிறிஸ்துவை நான்
அணிந்திருக்கிறேனா? இரண்டாவது, ஆண்டவராகிய தேவனுடைய சபையிலே நீங்கள் நீதியின் சூரியனாக இருக்கிற கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 அதிகாரம் 172 வசனம், Psalms 119, 172. உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். இங்க நிறுத்திக்கோ. ஒரு சபை விசுவாசி இயேசுவை மாத்திரம் தரித்துக் கொண்டிருந்தால் பத்தாது. ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலும் எந்த நிலையிலும் இயேசு போதுமே. எல்லா சபையும் பாடலாம். எந்த ஒரு சபை கற்பனைகள் அவசியமில்லை என்று கற்பனைகளை நிராகரித்து விட்டு இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறதோ அந்த சபை பரலோகத்தில் காட்டப்படுவதில்லை. இப்படி தைரியமா போய் நீங்க அங்க பேசுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சபையில் அப்படி நீங்க கேட்கலாம். அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அவங்க டிவைன் சர்வீஸ்ல எந்திரிச்சிருந்து நாங்க செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச், நாங்க சனிக்கிழமை சாபத்துன்னு சொல்றோம். நாங்க நடத்துற பாஸ்டர் செமினார்ல சொல்றோம். 6 மாதத்துக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் என் ஞாபகத்துக்கு வருது, ஒரு 5 நாள் மீட்டிங். நான் தான் ஸ்பீக்கர். 5 நைட்டு பப்ளிக் மீட்டிங், ஏசி ஆடிட்டோரியம். வெள்ளிக்கிழமை நைட்டு 3வது மெசேஜ், த 10 commandments of God. பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு சின்ன ட்ராமா நான் ஒன்று போடுவேன், இந்த 10 கற்பனைகள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது. போட்டு முடிச்ச உடனே 250 பேர் எந்திரிச்சு கை தட்டிட்டாங்க. கைதட்டி முடிச்ச உடனே நான் கீழே இறங்கி வந்து நான் செக்ஷன் பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒருத்தர் வேகமாக வந்தார். கூட அவங்க மனைவியும் வந்தாங்க. ஏதோ கோபமாக வர்றாரு போல் இருக்கு, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எல்லாம் வெளியிருந்து வந்திருக்காங்க நினச்சிட்டு இருக்கும்போது நேராக வந்தார். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவும் கற்பனைகளும் ஒன்று அப்படிங்கிறது இவ்வளோ ஆணித்தரமாக நான் கேட்டதே இல்லை. இதுலேருந்து எனக்கு இந்த 10 கற்பனைகள் வேணும், அதோடு கூட சேர்ந்து இந்த ஓய்வு நாள் வேணும்னு சொல்லிட்டே இருந்தவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என் காலில் விழுந்துட்டாங்க 2 பேரும். எனக்கு கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு. என்னடா அது? உடனே குறிஞ்சு அந்த பாஸ்டரையும் அவங்க மனைவியும் தூக்கி, ஐயா மனுஷன் காலில் விழுகாதீங்க, கடவுள் காலில் போய் விழுங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச் பாஸ்டர். நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்து வேண்டும் என்று சொன்னால் கற்பனைகளும் அவசியம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், கற்பனைகளும் நீதி உள்ளது, உண்மை உள்ளது. எலன் ஜி ஒயிட் சொல்றாங்க, the express image of God's character is the 10 commandments of God. ஆண்டவராகிய தேவனுடைய குணம் என்பது தேவனுடைய 10 கற்பனைகளே ஆகும். அப்போ நீங்க பரலோகத்தில் காட்டப்படுகிற இந்த ஒளியின் சபையில் இருக்கணும்னு சொன்னா இயேசுவை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவானவர் உறுதிப்படுத்தி கொடுத்து அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே உடன்படிக்கை உறுதி செய்து கொடுத்த அந்த இயேசுவானுடைய 10 கற்பனைகளை கடைபிடிக்கிற சபையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் you will be shown in heaven. வேதம் மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது, இந்த ஸ்திரீ சந்திரனின் மீது நின்று கொண்டிருக்கிறாள். அப்ப அடுத்த ஒளி சந்திரன். சந்திரன்னா என்ன? சந்திரனுக்கு சுயமா ஒளி இருக்கா? ஒளி இல்லை. சந்திரனுடைய ஒளி சூரியனிடமிருந்து வாங்கப்பட்டது. சந்திரன் என்பதற்கு தனி ஒளி இல்லை. It can only reflect the light of the sun. ஆண்டவராகிய தேவனுடைய ஒளியின் சபையிலே இயேசுவை தரித்திருந்து அவருடைய கற்பனைகளை உயர்த்தி பிடிக்கிற இந்த ஸ்திரீ என்னும் சபை சந்திரன் மீது நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சபைக்கு சொந்தமா ஒளி இல்லை. இந்த சபை, இந்த குடும்பம், நீங்கள் நான் காட்ட வேண்டிய ஒளி, it is not my glory. என்னுடைய பெருமைகள் அல்ல, என்னுடைய சாதனைகள் அல்ல. ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாம் பெருமை பத்தி பேசுறோம், பெருமைப்பட ஆசைப்படுறோம், பெரிய ஒரு சாதனையாளராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம்.
அப்படி அல்ல. Quote Ellen G. White, the greatest sin I see in the Seventh-day Adventist Church is pride. சந்திரன் தன்னுடைய ஒளியை காண்பித்து இது என்னுடைய ஒளி என்று சொல்வதில்லை. அப்போ தேவனுடைய சபையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்னுடைய பிரகாசம், என்னுடைய பெருமை, என்னுடைய மகிமை அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு ஓரத்தில் வச்சு in all humility and humbleness கிறிஸ்து தான் எனக்கு ஒளி. அதனாலதான் ஓப்பனிங் சாங் கிறிஸ்து தான் என் ஒளி. நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்துவின் ஒளி, அவருடைய குணத்தை தான் நான் காண்பிப்பேன் ஒழிய என்னுடைய குணம் அல்ல. My character never supersedes the character of Jesus. பேசுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி புக் படிக்கிறலாம் எழுத்து மூடி வச்சிட்டேன். தப்பாக கூட நினைப்பீங்க. ஏன்னா அதை படிக்க படிக்க நம்ம போவோமா? சுயத்தை கட்டுப்படுத்திட்டோமா? என் ஒளியை தானே காமிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும். தாழ்மையில் சந்திரனுக்குன்னு சில குணம் இருக்கு. சங்கீதம் 89:37 ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த சபையை சந்திரன் மீது நிறுத்தினார்? நல்லா கவனிங்க. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும். இங்க ஒரு கேள்வி, என்ன சாட்சியா? சந்திரன் என்ன சாட்சியா இருக்கு? என்ன சாட்சியா இருக்கு சந்திரன் ஆகாய மண்டலத்தில்? சூரியனுக்கு சாட்சி. நான் கொடுக்கிற ஒளி ஏன் ஒளி இல்ல, அது சூரியனுடைய ஒளி என்று தன்னை மிகைப்படுத்தாமல் சூரியனை மிகைப்படுத்தி காண்பிக்கிற சந்திரன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமுத்திரக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி, என் இயேசுவே அவர் பெரியவர், எல்லா மகிமையும் நான் உமக்கு தர விரும்புகிறேன் என்று சொல்லி யார் ஒருவர் தங்களை தாழ்த்தி எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவர்களை தேவன் நீதியின் சூரியனாயிருக்கிற கிறிஸ்துவினாலே உங்களை தரித்து சந்திரன் மீது நிற்கும்படியான சாட்சியாய் வைப்பார். ஏனென்று சொன்னால் சந்திரன் ஆகாய மண்டலத்தில் நிற்கும் சூரியனின் சாட்சி. The Seventh-day Adventist Church is a witness to the Son of Righteousness. பூமியிலே நீங்கள் சாட்சி, இந்த ஒரு சபை சாட்சி, நீதியின் சூரியனாய் கிறிஸ்துவின் ஒளியை கொடுக்கும் சாட்சி. அப்போ சந்திரனுக்கு ஒரு குணம் இருக்கு. மூன் ஷைன்ஸ் அட் நைட். ராத்திரிகளில் அதிகமாக பிரகாசிக்கும். ஆனால் அப்படி விடிஞ்சு வந்து சூரிய ஒளி அப்படி பிரகாசமாக ஆக சந்திரன் அப்படியே ஃபேட் ஆகி போயிடுவார். நான் ஒன்றும் இல்லை, என் லைட்டெல்லாம் பெருசு இல்லை, உங்கள் லைட்டு தான் பெருசு, நீங்கள் காமிங்க, நான் உங்கள் லைட்டை கொடுக்கறதுக்கு தான் நான் சந்தோஷப்படுறேன், ஏன் லைட் இல்லைன்னு சொல்லி. The moon will fade away from its glory when sun shines in its glory. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய எளிமையின் அனுபவத்தை குறிக்கிறது, தாழ்மையின் அனுபவத்தை குறிக்கிறது, பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நான் தான் உயர்ந்தவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கிற அகம்பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாக நம்மை அழைக்கிறது. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். ஒரு சர்ச் போர்டில் இருந்துட்டா நான் தான் பெரியவன், ஒரு சின்ன சர்ச்சில் ட்ரெஷராக இருந்துட்டா நான் தான் பெரியவன். கிறிஸ்துவ அருமையானவர்களே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்த நாள் காலையில் எல்லாம் மாறிடும். சந்திரன் தன்னை தாழ்மையின் அனுபவத்தில் கடந்து செல்கிறது. அமெரிக்காவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காலையில் ஒரு 6:30 மணி ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை இறங்கிருச்சு. அந்த குழந்தையோட ஒரு பாட்டி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ட்ரங்க் பட்டி. அந்த ட்ரங்க் பட்டி இந்த காலத்தில், அந்த காலத்தில் ஹாஸ்டலில் விடுவோம், நம்ம விடுவோம் இல்லையா, பெரிய தகரத்தில் செஞ்சு பெரிய ஒரு பெட்டி, இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும், அதை தான் கொடுத்து அனுப்புவோம் ஹாஸ்டலுக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ட்ரங்க் பட்டி. இந்த ட்ரங்க் பட்டி ஹெவியாக இருக்குது, இதை தூக்கணும். காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் போட்டுறலாம் கிடையாது. காலைல 6:30 மணி நல்ல குளிர். இது ஒரு ரியல் ஸ்டோரி. இப்போ இந்த பிள்ளை அந்த பெட்டியை தூக்கணும், கூட இருக்கிறது பாட்டி, அவங்களாலையும் தூக்க முடியாது, வயசாகிடுச்சு. இவளும் சின்ன பிள்ளை, இவளாலையும் தூக்க முடியாது. என்னடா பண்ணுறது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற ரோட்டில் காலையில் ஒருத்தர் வேகமாக வாக்கிங் வராரு.
வாக்கிங் வந்துட்டு அப்படி இவங்கெல்லாம் நிற்கிறத பார்த்து அவர் கேட்குறாரு, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த குழந்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு சொல்லுது, இல்லை இவ்வளோ பெரிய ட்ரங்க் பெட்டியாக இருக்குது, பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும், எங்களால் தூக்க முடியாது. நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டார், அவரே அந்த பெரிய ட்ரங்க் பெட்டியை தூக்கி தலையில் வச்சிட்டார். 3 பேரும் ஒன்றா நடந்து போகிறாங்க. நேராக போய் வீட்டில் கொண்டு ட்ரங்க் பெட்டி இறக்கி வச்சிட்டார். இறக்கி வச்சுட்டு ஓகே பாய் பாய் தேங்க்யூ அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இந்த குழந்தை அந்த பெட்டியை தூக்குனவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. Can I know your name? Thank you so much for your help. அப்போ தான் அவருடைய பேரை சொல்கிறாரு, ஆப்ரஹாம் லிங்கன். அன்னைக்கு காலையில் அவர் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி. நீங்கள் சில புக்ஸை படிக்கணும். இந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு சாதாரண குழந்தையினுடைய இரும்பு பெட்டியை தலையில் தூக்கி வச்சு நடக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு எளிமையாய் தாழ்மையாய் இருந்தார். நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்துவை உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள், அவருடைய ஒளியை மகிமைப்படுத்துங்கள். பிகாஸ் திஸ் இஸ் காட்ஸ் சர்ச். நம்ம ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு, இருளிலே பிரகாசிக்கும். எப்பெல்லாம் கிரைசிஸ், மிகப்பெரிய ஒரு இக்கட்டு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த ராத்திரியை போல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இடியும் அடியும் வந்தாலும் இந்த சபை சூரியனிடமிருந்து வாங்கின ஒளியினால் அது அந்த ஒளியை பிரகாசித்து மகிமைப்படுத்தி ஜனங்களை கிறிஸ்துவிற்கு அடையாளம் காட்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெர்சிக்யூஷன் வந்தாலும் சரி, தன்னை உயர்த்தாமல் அடி வாங்கினாலும் சரி, ஜீவனை கொடுத்தாலும் சரி, கைகள் கால்கள் வெட்டப்பட்டாலும் சரி, இது நடுராத்திரியிலே அழகாய் பிரகாசிக்கிற சந்திரனை போல தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவத்திலே இன் ஆல் glory they will stand. எல்லாம் நிப்பாங்க. The man who couldn't be killed அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஒருவேளை இன்டர்நெட்ல இருந்தால் எடுத்து படிங்க. The man who couldn't be killed, சாகடிக்கப்பட முடியாத மனிதன். பாஸ்டர் வாங் அப்படின்னு ஒரு சைனா அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் 20 வருடம் சைனாவிலே சிறைச்சாலையிலே போட்டு அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு உண்மை கதை. செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் பாஸ்டர். ஜெயிலுக்குள்ள 5000 பேர் உள்ள போவாங்க. ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் வேலைக்கு போக மாட்டார் ஜெயில. எங்கெல்லாம் ஜெயில போடுறாங்களோ அங்கெல்லாம் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். அவர் மட்டும் சனிக்கிழமை வேலைக்கு போகாம இருந்தா பரவாயில்ல, அந்த ஜெயில இருக்கவங்க எல்லாம் நாங்க சாபத் கீப் பண்றோம் சொல்லி ஒருத்தர் வேலைக்கு போறதில்லை. பார்த்தாங்க ஜெயில் அத்தாரிட்டிஸ், இப்படியே விட்டா இந்த மிஸ்டர் வாங்க ஜெயில் முழுவதையுமே செவன்த் டேவா மாத்திடுவாரு அப்படின்ட்டு சரியா வச்சிருக்கமா அப்படின்ட்டு ஒரு நாள் காலையில், ஓய்வு நாள் காலையில் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட். 5000 பேர் இருக்கிற சிறைச்சாலையினுடைய டாய்லெட்ல இருந்து வர்ற மனித கழிவு விழுகிற செப்டிக் டேங்க்ல ஒவ்வொரு ஓய்வு நாள் காலையில மனித மலத்திலே தூக்கி உள்ள போட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த டார்ச்சர்? மூக்கு வர மனித மலத்திலே எத்தனையோ ஓய்வு நாட்கள் நின்று கொண்டிருந்த மனிதன் பாஸ்டர் வாங். எத்தனை வாரம் ஓய்வு நாள்ல போட்டு அவர் மாறலையே, எத்தனை அடிச்சு நொறுக்கியும் அவர் மாறலையே. ஷைன் இன் டார்க்னஸ். உபத்திரவத்தில் அவர் சந்திரனை போல பிரகாசித்தார், இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்டவர்களுக்குரியதாம் பரலோகம். Ellen G. White, it is in a crisis that character is revealed. ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரவம் என்று வரும்பொழுதுதான் உங்களுடைய சுயரூபம் வெளிப்படும். கார்ல போயிட்டே இருப்போம், லைட் அப்படி தட்டிட்டேன்னா உடனே இறங்கி அப்படின்னு ஒரு சண்டை. கிரைசிஸ். வீட்டில் பார்த்தா, சர்ச்சில் பார்த்தா ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் இவர் எப்படிப்பட்டவர்னு.
ஒரு சண்டை வரும்போது யாராவது விட்டு கொடுத்துட்டு போயிடுவோமா? அந்த சண்டையில் யார் ஜெயிப்பா? ஐ வில் டை ஃப்ரீன்னு ஒரு புக்கு. ஐ வில் டை ஃப்ரீ, சுதந்திரவாளியாகவே நான் சாவேன் அப்படின்னு ஒரு புஸ்தகம். நோபல் அலெக்சாண்டர் என்கிற பாஸ்டர், அட்வென்டிஸ்ட் பாஸ்டர், கியூபா, தன்னுடைய 19வது வயதிலே படைமுயற்சி கூட்டம் நடத்துகிற முதல் நாள் போதை மருந்து கடத்தினார் என்று அவதூறாய் குற்றச்சாட்டு தூக்கி கார்ல தூக்கி போட்டு கொண்டு போனவரே திரும்பி வெளியிலே வரல 20 வருஷம். கியூபா நாட்டிலே ஜெயிலில் போட்டு அடிச்சு நொறுக்கின ஒரு உண்மை சம்பவத்தை எழுதியிருக்கிற புஸ்தகம் தான் ஐ வில் டை ஃப்ரீ. ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர். ஓய்வு நாளை கை கொள்ளன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, இந்த போடியம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 3 அடி உயரம் இருக்கிற ஒரு பெட்டி, 3 அடி உயரம் தான், அதுக்குள்ள அவரை போட்டுருவாங்க. கூனி குறுகி உள்ள போயிடுவார். 54 நாட்கள் 3 அடி பெட்டிக்குள் கூனி கிழகி கிடந்த டாக்டர் நோபல் அலெக்சாண்டர் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பாஸ்டர். 20 வருடங்கள் அடித்து நொறுக்கியும் சாகாதவர். எங்கு சென்றாலும் ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்துவர். ராத்திரியிலே பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்தபோது மகா உன்னதமாய் இயேசுவை மகிமைப்படுத்தி காட்டினவர் டாக்டர் நோபல் அலெக்சாண்டர். நான் அவரை பார்க்க அவருடைய புஸ்தகத்தை படித்தேன். அப்போ அமெரிக்காவில் சில சர்ச்சஸில் ப்ரீச் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஒரு இடத்துல வீக் ஆஃப் ப்ரேயர் அவர் முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் கேள்விப்பட்டேன், ஜெயிலில் அவர் 20 வருஷம் பட்ட பாடுகளினால ஒரு நாள் சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. 20 வருடங்கள் கியூபா சிறைச்சாலையிலே அடித்து நொறுக்கப்பட்டும் வெளியே வந்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்த ஒரே மனிதன். இருட்டிலே உபத்திரவத்திலே பிரகாசிக்கிற ஒரு கூட்டம், சந்திரனை போல இவர்கள் சாட்சியாம். அடுத்து கடைசி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. The Bible is the testimony of Jesus Christ. ஆண்டவராய் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் சூரியனாயிருக்கிற கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் சூரியனாயிருக்கிற அந்த நீதியின் கற்பனைகளை கை கொள்கிறார்களோ, அந்த கூட்டம் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். The whole Bible, the Old and the New Testament. பழைய ஏற்பாடு வேணும், புதிய ஏற்பாடு வேணும். அதை பிரித்து எங்களுக்கு புதிய ஏற்பாடு போதும், பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடிய கூட்டமாக இல்லாமல், பரலோகத்திலே ஆண்டவராகிய தேவன் காண்பித்த கூட்டத்திலே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் சந்திரனை போல சாட்சியாய் ஒளியாய் பிரகாசிப்பார்கள். கடைசியாக கிரீடம், வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ, வெளிப்படுத்தல் 17 ஒரு ஸ்திரீ வரும். தண்ணீர்களின் மேல் வீற்றிருக்கிறவர்கள். இந்த ஸ்திரீக்கும் இந்த ஸ்திரீக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். இந்த உண்மையான ஸ்திரீ என்கிற இந்த சபை ஒளியின் சபை. இந்த சபைக்கு வெற்றியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், this church militant will become church triumphant. போராடுகிற சபை வெற்றி பெறுகிற சபையாய் மாறும். 12 நட்சத்திரம் வாசிக்க என்னோடு கூட. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 20. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா? அப்படியானால் நட்சத்திரம் என்பது தூதர்கள், மெசஞ்சர் ஆஃப் காட் என்று அர்த்தம். ஆண்டவராய் தேவன் யோவானுக்கு இந்த சபையை தீர்க்க தரிசனத்திலே வெற்றி பெற்றிருக்கிற சபையை, இதோ சூரியனை அணிந்து நிற்கிற இந்த சபை, சந்திரன் மீது நின்று கொண்டிருக்கிற சபை, வெற்றியின் கிரீடத்தை வைத்திருக்கிற ஒரு சபை, அந்த சபைக்கு 12 நட்சத்திரங்கள் இருந்ததாம். மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட்.
கலாத்தியர் 4:14 கீ டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை வாசிங்க இதுக்கு புரியுறதுக்காக. கலாத்தியர் 4:14. தேவதூதனை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். மெசஞ்சர் ஆஃப் காட். அப்படியானால் இந்த நட்சத்திரம் தேவனுடைய செய்தியாளர் என்பதற்கு அடையாளம். தூதன் மெசஞ்சர் ஆஃப் காட் என்பதற்கு அடையாளம். அப்ப ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கிற பரலோகத்தின் சபையில நீங்களும் நானும் இதோ கிரீடத்தை தரித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு சபை இந்த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய தூதர்களாய் வருகிற இந்த ஜனங்கள் கொடுக்கக்கூடிய சத்தியத்தை முழுமையாய் ஏற்றுக்கொள்கிற சபையாய் இருக்க வேண்டும். includes the 12 stars. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற 12 சீஷர்கள், இது அத்தனையும் உள்ளடக்கின the Bible and the Bible alone, sola scriptura. என் அருமை ஜனமே, இந்த திருச்சபைக்கு ஆண்டவராய் தேவன் உன்னதமான ஒரு சத்தியத்தை கொடுத்து, ஆண்டவராய் இயேசுவை நீதியின் சூரியனாக அவர்கள் தரித்துக் கொண்டு, அவருடைய நீதியின் கற்பனைகளை 10 கற்பனைகளாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து, அந்த கற்பனை சொல்லிக் கொடுக்கிற அன்பின் குணத்தின்படி அவர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு சாட்சியாய் அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் சந்திரனாய் இருக்கிறார்கள். தன்னுடைய சுய ஒளியை காண்பிக்காமல் ஆண்டவராய் இயேசுவிடமிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட குணத்தை பிரதிபலிக்கிற ஜனங்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை போல அவர்கள் வாழ்கிறார்கள். பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வரும் பொழுது இருட்டிலே பிரகாசிக்கிற சந்திரனை போல இந்த சபையில் இருக்கிறவர்கள் பிரகாசிக்கிறார்கள். இந்த சபை 12 சீஷர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களையும் 12 கோத்திரங்களின் மூலமாய் கற்றுக்கொண்ட காரியங்களையும் உலகத்திற்கு முழு வேதாகமும் அவசியம் என்கிற ஒரு சபையாக இது சித்தரிக்கப்படுகிறது. அந்த சபையில இந்த காலையில் நீங்கள் இருப்பதற்காக பிரைஸ் தி லார்ட். அந்த சபை உபதேசிக்கிற இந்த சத்தியத்தை உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு சிறு கருவியாக நான் இருப்பதற்காக பிரைஸ் தி லார்ட். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது திருப்பூரில் சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு காம்போசிஷன் டெஸ்ட் வச்சாங்க. நான் 8ஆம் கிளாஸ்லேயே ஒரு ஸ்பீக்கராக இருந்தேன் ஸ்கூலில். பட் என்ன பண்ணாங்க, இந்த காம்போசிஷன் எக்ஸாம்லாம் எனக்கு வராதுன்னு சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. எல்லாம் டெஸ்டெல்லாம் வச்ச போது லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. ஒரு நன் சிஸ்டர் ஃபெலிஷியா, அவங்க தான் பிரின்சிபல். கேர்ள்ஸுக்கு +2 வரைக்கும் இருக்குது, ஆனால் பாய்ஸுக்கு 8 தான். நாங்கள் அதுக்கப்புறம் போயிடணும். நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அப்போ ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இந்த காம்போசிஷன் காம்படிஷனில் ஜோசப் நீ சேரலையான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு எழுதுறதுக்கு வராது, பேசுறது நான் ஓகே அப்படிங்க. இல்லை நீ எழுது, சும்மா எழுது அப்படின்னு பேப்பரை கொடுத்தாங்க. பெல் அடிச்சது, ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட். அப்போல்லாம் சொன்ன நம்ம மாட்டேங்க, ஒரு கிளாஸுக்கு 20 பேர் தான் நாங்கள்லாம். அப்போது ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த பெல் அடிச்சோன்னே சிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த என்ன டாப்பிக்கில் நாங்கள் எழுதணுன்னு. வாட் இஸ் யுவர் அம்பிஷன், வாட் இஸ் யுவர் கோல், நீ என்ன ஆகணும்னு விரும்புகிறேன். அவ்வளோதான். எல்லாம் வாங்கினாங்க, கடன்னு எழுதிட்டாங்க. நான் பேப்பர் வாங்கி இப்படியே வச்சுக்கிட்டு என்னடா எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய புத்தி சொல்லுது, இது ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன், இவெல்லாம் ஜீசஸை பற்றி சொல்கிறாங்க, நம்ம ஒரு பைபிள் டீச்சரை நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்குறதுக்காகவே நான் எழுதினேன், நான் ஒரு பைபிள் டீச்சராக வருவேன் அப்படின்னு. ஒரு வாரம் கழிச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அசம்பிளியில். 2000 ஸ்டூடெண்ட் நாங்கள் நிற்கிறோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அப்படின்னு ஓடிட்டேன் முன்னாடி. இன்னும் ஞாபகம் இருக்கு, ஜோசப் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஏ. அன்னைக்கு விளையாட்டுக்கு எழுதினேன். அங்கே எங்கேயும் சுற்றி வந்து கடவுளை கையில் பைபிளை கொடுத்து இன்று 40 வருடங்களாக என்னோட 21வது வயசில் ப்ரீச்சிங் ஆரம்பித்தேன். இன்னைக்கு 40 வருடம். எத்தனை நாடுகள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை செமினார், எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ், எத்தனை டெலிவிஷன், எத்தனை ரேடியோ. கிறிஸ்துவில் அருமையானவர்களே, God knows his purpose. ஆண்டவராய் தேவன் என்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை அந்த ஒளியை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அந்த ஒளி உங்களை அழைக்கிறது. ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 17ஆம் வசனம், லாஸ்ட். நேராக லாஸ்ட்டுக்கு வந்துடுவோம், டைம் இல்லை, நேராக லாஸ்ட்.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வலுசர்ப்பத்துக்கும் இந்த ஸ்திரீக்கும் சண்டை, இந்த அதிகாரம் முழுவதும் வார். இப்ப கிளைமாக்ஸ், அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, பயங்கர கோபம். இப்ப கேள்வி, யார் மேல கோபம்? உலகத்தில் இருக்கிற எல்லா சபை மேல கோபமா? உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மேல கோபமா? இல்ல. அவர் டாக்டர் சண்முகநாதன் எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது ஒரு சின்ன மேகசின் போடுவாங்க. இங்கே கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா, என்னோட ஏஜ் குரூப்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4ஆம் தூதன் பேர். அதுக்கு பேர் ஒரு சின்ன லீஃப்லெட் வரும், 4ஆம் தூதன் அப்படின்னு. இந்த 4ஆம் தூதன் அப்படிங்கிற புத்தகத்தில் எங்கள் அப்பா ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார், லூசிஃபர் மன்றம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் கிரேட் கான்ட்ரவர்சியவே லூசிஃபர் மன்றம் அப்படின்னு நாடக வடிவில் எழுதுவார். அது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நிறைய பேர் லெட்டர்லாம் போட்டாங்க. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற போராட்டம், அதனுடைய கிளைமாக்ஸ் இங்க பைபிள் சொல்லுது, அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு. யார் அட்டாக் பண்ணுதா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவளும். எந்த ஒரு சபை தேவனுடைய நீதி என்கிற 10 கற்பனைகளை உயர்த்தி பிடிக்கிறதோ, அந்த சபையோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களாகிய the testimony of Jesus Christ, இந்த வேதத்தின்படி நிற்க வேண்டும் என்றும் தீர்க்கதரிசனாவின் ஆகமங்களின்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற இந்த மக்களோடு கூட யுத்தம் பண்ணி போயிட்டு. கிறிஸ்துவரிமானவர்களே, இந்த காலை வேளையிலே நமக்கு யுத்தம் நமக்கும் சாத்தானுக்கு தான் அதிகம், இந்த சபைக்கும் சாத்தானுக்கு தான் அதிகம். ஆகவே நீங்களும் நானும் மனம் தளர்ந்து போய், ஐயோ என்ன இப்படிப்பட்ட உபத்திரவம் வருது, இப்படிப்பட்ட சண்டை நடக்குது என்று சொல்லி நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு வெளியே போய்விடாமல், this is God's church, இது தேவனுடைய சபை, இந்த சத்தியம் தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியத்தில் நீங்களும் நானும் நீதியின் சூரியனாய் நிற்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். அப்போ அப்படிப்பட்ட சர்ச்சுக்கு ஒரு உபத்திரவம் வரும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 24:9. இனி வரவிருக்கிற ஒரு சம்பவம். 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். உபத்திரவம், there is persecution, there is betrayal, காட்டிக் கொடுத்தல், there is deception, வஞ்சித்தல், இதெல்லாம் நடக்கும். எதுக்காக? கிறிஸ்துவின் ஆடையை தரித்திருக்கிற நீங்க அந்த குணத்தை தூக்கி போட்டு ஒரு சாதாரணமான மனுஷனாக வாழும்படியாக உபத்திரவங்கள் நமக்கு கொடுக்கப்படும். இந்த சோதனையிலே நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஏனென்று சொன்னால், இந்த சபை வெற்றி பெற்ற ஒரு சபையாக முன்கூட்டியே காட்டப்பட்டு விட்டது. ஆகவே இதை தீர்க்க தரிசனமாய் பார்க்க வேண்டிய நீங்களும் நானும், God has shown the victorious church. அப்ப இந்த வெற்றி பெற்ற சபையிலே நீங்களும் நானும் காட்சி அளிக்கிறோம். நீங்களும் நானும் சூரியனாய், சந்திரனாய், நட்சத்திரங்களாய், கிரீடத்தை அணிந்தவர்களாய் நீங்களும் நானும் வாழும்படியாக வேதம் இந்த வேளையில் அடிக்கிறது. ஏனென்று சொன்னால், this is the light church. இப்ப வாசிங்க மத்தேயு 5:16. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் சக்சஸ் ஆயிட்டார். நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தேன், இருக்கிற வரைக்கும் நான் இருந்தேன், நான் போயிட்டேன், இனி எனக்கு கவலை இல்லை. தாம்பரம் செவன்த் சர்ச் இருக்குது. உலகம் முழுவதும் இந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் எனக்காக இருக்கிறது. அவர் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பட் திஸ் இஸ் காட்ஸ் சர்ச். ஆண்டவருடைய சபை இருக்கும் என்று பரலோகம் சந்தோஷப்படுகிறது. வாசிங்க. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சபையாய். அடுத்த வசனம் 16 கன்க்ளூஷன். எவ்விதமாய் 14-15 வசனத்தின்படியாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு பிரகாசிக்க கடவுது. Your light is your life. Amen.